இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கடைக்கு எப்படி நம்ம வரப்போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ தெளிவாக நான் காமிச்சிருப்பேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்துடுங்க. வெளில வந்து ரைட் சைடில் ரோடு நேராக போகும். அது வந்து ஆலங்குடி ரோடு, அறந்தாங்கி ரோடு, இந்த மாதிரி ரோடு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இங்கேயே நீங்கள் நிற்க வேண்டாம், நேராக வந்துடுங்க. நேராக வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் சிக்னல் ஒன்று வரும். அந்த சிக்னல் போட்டிருந்தா சிக்னல் நில்லுங்க, இல்லைனா நேராக நீங்கள் வந்துக்கிட்டே இருங்க. நம்ம வீடியோ எடுக்கும்போது சிக்னல் போட்டிருந்தாங்க, அதனால் நம்ம சிக்னல் நின்று வீடியோ எடுக்கிறோம். இந்த சிக்னல்லே நீங்கள் எங்கேயும் திரும்ப வேண்டாங்க, நேராக வந்துடுங்க. எங்கேயுமே திரும்பிடாதீங்க. ஒன்லி ஸ்ட்ரைட் ரோடு தான் நம்ம கடைக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு, இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. எம்ஜிஆர் சிலை இருக்கும், அதே ஒட்டினாப்பில் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இபி ஆஃபீஸுங்க. இதுதான் இபி, புதுக்கோட்டை இபி ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆஃபீஸில் எங்கேயும் திரும்ப வேணாம். அதுலேயுமே நேராக வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி
பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? இந்த பில்டிங்கில் நேராக வந்துடுங்க. ரைட்டில் ஒரு ரோடு போகும், அதுலேயும் போனோம்னா லாஸ்ட்டில் போய் லெஃப்ட்டு திரும்பினாலும் நம்ம கடைக்கு வரலாம். அது இன்னொரு வீடியோவாக நான் அடுத்தது போடுறேன். இப்போ வந்து புதுக்கோட்டையில் தெரியாத ஆளே கிடையாது. என்னங்க தெரியாது? அண்ணா சிலையை தெரியாத ஆளே கிடையாது. அண்ணா சிலைனா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ரவுண்டானம் தான் அண்ணா சிலை. இந்த ரவுண்டானத்தில் ரைட் எடுத்துருங்க. ஆட்டோ போய் திரும்பும் பாருங்கள். நம்ம கடைக்கு போகிற பாதை தான். கார்னரில் மெடிக்கல் இருக்கும், யூனியன் மெடிக்கல் இருக்கும். இந்த அடையாளம் வச்சுக்கோங்க. இந்த ரோட்டில் நேராக எங்கேயும் திரும்பிடாதீங்க, நேராக வந்துடுங்க. என்னென்ன எல்லா இடத்துலையும் நேராக வாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, ஒரே ரோடு தாங்க நம்ம கடைக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அதுலேருந்து நீங்கள் எங்கேயும் திரும்ப வேணாம். அந்த ரவுண்டானத்துலேருந்து திரும்பி இந்த கட்டிங்கை விட்ருங்க. இந்த கட்டிங்கில் திரும்பிடக்கூடாது. அடுத்த கட்டிங் தான் நம்ம திரும்ப போகிறோம். அடுத்த கட்டிங் திரும்புறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் பேக்கரி இருக்கும். இந்த பேக்கரி எல்லாத்துக்கும் தெரியும், கார்மெண்ட்டு. இந்த பேக்கரியை தாண்டினோன்னே ரைட்டில் ஒரு கட்டிங் இருக்கும். இந்த கட்டிங்கில் பார்த்துக்கோங்க. இந்த கட்டிங்கில் திரும்புங்க. இந்த கட்டிங்கில் திரும்பிடுங்க. அவ்வளோதான். இந்த பில்டிங்கில் தான் நம்ம கடை இருக்குது. ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து மளிகை கடை, சைடில் நம்ம கடை இருக்குங்க. இதுதாங்க நம்ம கடை. நேராக வீடியோ பார்த்துட்டு கிளம்பி வந்துடுங்க.